நான் உங்க சாய்னிஷா. அரளி மரக்கிளைகளை மந்திரத்தின் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு சேர வச்சு மக்களோட நோய் பிரச்சனைகளை சரி பண்ண முடியறதாகவும், பேய்களோட பேச பயன்படுத்தும் ஒய்ஜா போர்டு மூலமா காளையோட பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும்னு எனக்கு ஒரு ஆச்சரிய தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி அதிசய மந்திர மாயாஜாலங்களை நிகழ்த்தி காட்டுற ஒரு மனிதரை சந்திக்கதான் இப்போ நான் பயணம் செய்துட்டு இருக்கேன். மந்திரத்தால் மரக்கொம்புகள் ஒட்டி கொள்ளும் மாயாஜாலம். சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வாத நோய் ட்ரீட்மெண்ட். ஆவியுடன் பேசும் ஒய்ஜா போர்டு மூலம் காளியுடன் பேசுவதாக சொல்லும் அமானுஷ்ய மனிதன். திருப்பூர் அருள்புரத்தை நான் போய் சேர்ந்தது காலை நேரமா இருந்தது. இவர்தான் பழனிச்சாமி, நான் தேடி வந்த அந்த அமானுஷ்ய மனிதர். பழனிச்சாமி திருப்பூர்ல பஸ் டிரைவரா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு. பிழப்ப தேடி இந்த திருப்பூருக்கு வந்து சேர்ந்திருக்காரு. இங்க வந்ததும் தான் இவருக்கு அமானுஷ்ய தொடர்புகளும் ஆவிகளோட தொடர்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவருக்குள்ள இருந்த மாந்திரீக ஆர்வம் இவரை அடுத்தடுத்து தேடலை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருக்கு. ஒரு பக்கம் ஆவிகளோட தொடர்பும் இன்னொரு பக்கம் சித்தர்களோட தொடர்புமா இவரு இரட்டை குதிரையில பயணம் செய்திருக்காரு. தொடர்ந்து சித்தர்களோட ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி போய் தீவிரமான தேடல்ல இறங்கியிருக்காரு. அப்போதான் இவருக்கு அடுத்தடுத்து பல சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சித்தர்களோட ஆசீர்வாதத்தால பல சூட்சும ரகசியங்களை தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சதா சொல்றாரு பழனிச்சாமி. போகருடைய சீடர் புலிப்பாணி முனிவர் ஒரு ஜாதக விளக்கத்துல கொடுத்திருந்தாருங்க. லக்னத்துக்கு 4வது இடத்துல திரிகோண மூலையில சுக்கிரன் சுபமா இருந்தா அந்த ஜாதகன் மாந்திரிகன் ஆவதற்கு உண்டான முழு தகுதியும் இருக்குது அப்படின்னு போகர் சொல்லியிருக்கிறார். போகருடைய சீடர் புலிப்பாணி முனிவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது சரி, அப்போ நமக்கு அந்த ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கும்போது நம்ம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மந்திர பிரயோகம்லாம் பண்ணோம். சித்தர்கள் நமக்கு கொடுத்த பல சிறந்த விஷயங்கள்ல ஒண்ணுதான் மருத்துவம். மக்களோட உடம்புல இருக்கிற நோய்களை சித்தர்கள் பித்தம், வாதம், கபம்னு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இதுல வாதம் தொடர்பான நோய் கோளாறுகளுக்கு ஒரு மாந்திரீக வைத்திய முறைய பழனிச்சாமிக்கு சித்தர்கள் மானசீகமா சொல்லி கொடுத்திருக்கிறதா சொல்றாரு. அரளி கம்புகளை வச்சு அதுல மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த 2 கம்புகளையும் ஒட்ட வச்சு அதன் மூலமா தன்னை தேடி வரவங்களோட வாத நோய் பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்னு இவர் குறிப்பிடுறாரு. இந்த மந்திர பிரம்பு சிகிச்சைய ஒரு நாளைக்கு 2 வேளை வீதம் தொடர்ந்து 6 வேளை சிகிச்சை கொடுத்தா எந்த மாதிரியான வாத நோயா இருந்தாலும் சரியாகிடும்னு சொல்றாரு பழனிச்சாமி. வாதத்தை உடம்புல இருந்து நரம்பு வழியா இறக்கி வெளியில கொண்டு வர்றதுக்கு உயிலங்கொம்பு, அப்படி இல்லைன்னா அரளியை கொம்பு, இது 2ஐயும் வச்சு சைடில் வச்சு அல்லையில் வச்சு அணைச்சி அது கண்கூடாவே பார்க்கலாம். மந்திர பிரயோகம் பண்ணும்போது மற்றபடி யாரும் அதில் ட்ரிக்ஸோ மற்றபடி இதெல்லாம் இல்லை. ஒன்லி மந்திர பிரயோகத்திலே அந்த 2 குச்சியும் இணைஞ்சு உடம்புல மேலேருந்து சிரசிலேருந்து அந்த வலி இறங்கி நம்ம இடுப்புக்கு வரும், இடுப்புல இருந்து தொடைக்கு வரும், தொடையிலிருந்து முட்டிக்கு இந்த முழங்காலில் நிற்கிறத நம்ம கண்கூடாவே உணரலாம். முதல்ல தான் கத்துக்கிட்ட அரளி கம்புகளை பயன்படுத்தி மந்திரத்தின் மூலமா வாத நோய சரி பண்ணும் சிகிச்சைய இன்னைக்கு செய்யவிருக்காரு பழனிச்சாமி. இவரு ராஜசிவம், பழனிச்சாமியோட மகன். ஸ்கூல் போய்கிட்டே அப்பாவுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள்ல உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நடக்க போற எல்லா சித்து விளையாட்டுகளுக்கும் இவரதான் மீடியமா பயன்படுத்த போறதா சொல்றாரு பழனிச்சாமி. காளியோட அருள் கிடைக்காதவங்க இந்த மீடியமா இருக்க முடியாதோனோ தன்னோட மகனுக்கு அந்த அருள் கிடைச்சதால அது சாத்தியமா இருக்கும்னு சொல்றாரு பழனிச்சாமி. குழந்தைங்க இந்த விஷயத்துல போலியா நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சின்ன வயசு ஆட்களை மீடியமா பயன்படுத்துறதுக்கான ஒரு காரணமா சொல்றாரு பழனிச்சாமி. குழந்தைங்களை பொய்யும் சொல்ல போறதில்ல. குழந்தைங்களை அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைங்க உடம்புல இறங்கும் போது அவங்களுக்கு பெரிய வைப்ரேஷன் தெரியாது.
இறங்கும் போது சாதாரணமாக எப்பவும் போலவே இருப்பாங்க. நம்ம எதுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு உண்டான செயலை அவங்க குழந்தைங்களால செய்ய முடியும். குடிசைக்குள்ள போனாரு. அங்க ஒரு பக்கத்துல காளி படங்கள் வைக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் நின்னுக்கிட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாரு. நான் அடுத்து நடக்கவிருக்கிற சுவாரஸ்யத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். பூஜைய செஞ்சபடியே இப்போ பழனிசாமி ஏதோ மந்திரங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அடுத்து மண்டியிட்டு மனசுக்குள்ள மௌனமா என்னவோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. மந்திரம் சொல்லி முடிச்சதும் 2 அரளி மர கம்புகளை கொண்டு வர சொன்னாரு. அவரோட ஆட்கள் அதை கொண்டு வந்து காளி படங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. பழனிசாமி அந்த கம்புகளுக்கு தீபம் காட்டி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மந்திரம் முடிஞ்சதும் அந்த அரளி கம்புகளை வெளியே எடுத்துக்கிட்டு போகும்படி சொன்னாரு. காளி சிலைகள் இருக்கிற வாசலுக்கு வந்து ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கிற ஆறுமுகமும் இன்னொரு பக்கம் மீடியமா இருக்கிற பையனும் நின்னு அந்த அரளி கம்புகளை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த கம்புகளை அவங்க தங்களோட கைகளோட பலத்தால பிடிக்காம சாதாரணமா பிடிக்க சொன்னாரு. அவங்களும் அவர் சொல்ற மாதிரியே செஞ்சாங்க. இந்த 2 கம்புகளை வச்சு எப்படி வாதத்தை இறக்க போறாருன்னு நான் ஆச்சரியத்தோட நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். பழனிசாமி தன்னோட கையில இருந்த விபூதி தட்டை எடுத்து தன்னோட தலைக்கு மேல வச்சு என்னவோ மந்திரம் சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அந்த தட்டை எடுத்து அதுல இருக்கிற திருநீரை வாதத்தை இறக்க போற அந்த கம்புகள் மேல லேசா தூவிக்கிட்டே மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த மனிதரோட வாதம் இறங்கும் போது கம்புகள் 2ம் தானா வந்து ஒட்டிக்கும்னு சொல்லி இருந்தாரு. அப்படி கம்புகள் 2ம் ஒட்டிக்கும் போது பிரச்சனை இருக்கிற மனிதரோட வாதம் சரியாகும்னு பழனிசாமி என்கிட்ட சொல்லி இருந்தாரு. மந்திரத்தால மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. அத பாக்குற ஆவல் எனக்குள்ள அதிகமாகிட்டே இருந்தது. அந்த கம்புகள்ல ஏதாவது அசைவுகள் தென்படுதான்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆரம்பத்துல சில நிமிடங்கள் அந்த கம்புகள்ல எந்த அசைவும் ஏற்படல. ஆனா அடுத்த சில நொடிகள்ல சின்னதா ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த கம்புகள் லேசா அசைய ஆரம்பிச்சது. அதுவரை கொஞ்சம் பொறுமையா மந்திரங்களை சொல்லி தொடர்ந்துகிட்டு இருந்த பழனிசாமி அந்த கம்புகளை ஒட்ட வைக்கிற வேலையை செய்ய தீவிரமானபடி இருந்தாரு. அப்போதான் எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடந்தது. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு நாற்காலியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தரு திடீர்னு சாமி வந்து எகிரி விழுந்தாரு. ஏதோ ஒரு விதமான வினோத சத்தம் கொடுத்தபடி அவரு விழுந்ததும் இங்க இருந்த எல்லாருமே பதறி போனோம். இதை யாருமே எதிர்பார்க்கல. உடனே பழனிசாமி தன்னோட மந்திரத்தை நிறுத்திட்டு சாமி வந்தவரை பாக்கிறதுக்காக போனாரு. அவருக்குள்ள வந்திருக்கிறது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஏமா எந்திரிமா, என்னம்மா என்னம்மா ஏதாவது சொல்ல வரீங்களாமா? எந்திரிங்கம்மா. ஆனா பழனிசாமியோட எந்த கேள்விக்கும் சாமி வந்தவரு பதிலே கொடுக்கல. சொல்ல வரீங்களாமா? சொல்ல வந்தது சொல்லுங்கம்மா. ஏதாவது சொல்லணுமாமா? அவர்கிட்ட தொடர்ந்து விசாரிச்சபடி இருந்தாரு பழனிசாமி. பதிலே சொல்லாம இருந்த சாமி வந்தவரு தன்னோட கையை எடுத்து பழனிசாமியோட கையில என்னவோ கொடுக்கறது போல செஞ்சாரு. அப்படி செஞ்சுட்டு என்னவோ ஒரு சத்தத்தை எழுப்பினபடி அமைதியானாரு. இதுவே சரியா விளங்கலாமா? புரியுற மாதிரி வேணுமா பதில?
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கேன். இங்க ஒருத்தர் தனக்கு கிடைச்ச சக்திகளை வச்சு மாயாஜாலங்களை நடத்தி நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அரளி கம்புகளை வச்சு வாத நோய் இருக்கிறவங்களுக்கு அத குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மேஜிக்கலான விஷயங்களை எல்லாம் அவர் எப்படி செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த கலேபரம் முடிஞ்சு திரும்பி வந்த பழனிசாமி பாதியில மந்திரத்தை கைவிட்டதால அந்த அரளி கம்புகளுக்கு இனிமேல் பலனை கொடுக்கிற சக்தி கிடையாதுன்னு சொன்னாரு. அடுத்ததா வேற 2 கழிகளை வெட்டி கொண்டு வர சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல அவரு கேட்ட அந்த 2 கழிகளும் வந்தது. கம்புகள் அசையறத கிட்டத்தட்ட நானும் பார்க்க ஆரம்பிச்ச சமயத்துலதான் இப்படி ஒரு தடை ஏற்பட்டது. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து சடங்குகள் ஆரம்பமானது. எனக்கு நம்பிக்கையே அறவே போயிடுச்சு. அதனால சும்மா நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. நான் எதிர்பார்த்த அந்த அமானுஷ்ய காட்சி இதுதான். 2 கம்புகளும் ஒன்னோட ஒண்ணு ஒற்ற பாவனையில நெருங்கி வர ஆரம்பிச்சது. கண்ணெதிர்ல ஒரு மேஜிக் மாதிரி 2 கம்புகளும் தானா ஒண்ணு சேர நெருங்கி வரும் இந்த மாயாஜாலத்தை என்னால நம்பவே முடியல. இதுல ஏதோ ட்ரிக்ஸ் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்தது. கம்ப பிடிச்சிருக்கிற 2 பேரையும் நான் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க ஆரம்பத்துல எந்த நிலையில இருந்தாங்களோ அப்படியேதான் இப்பவும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க எந்த ட்ரிக்கும் செய்யலன்னு புரிஞ்சது. அந்த கம்புகள் நெருங்குற ஒவ்வொரு முறையும் 2ம் நெருங்கி வரும்போது ஆறுமுகத்தோட உடம்புல இருக்கிற வாதம் குறைஞ்சுக்கிட்டு வருமா. ஒரு முறை ஒட்டுறதுக்கு மந்திரம் சொல்றது போலவே அவை 2ம் பிரியவும் மந்திரம் சொல்லி அதை பிரிய வைக்கணும்னு பழனிசாமி சொல்லி இருந்தாரு. அந்த அரளி கம்புகள் நெருங்கி வர்றதையும் பிரிஞ்சு போறதையும் அந்த கம்புகளை பழனிசாமியோட மந்திரம் இயக்கிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க என்னால ஆச்சரியத்தை தாங்க முடியல. எனக்கு இந்த காட்சிய பத்தி வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க வரும்போது சாதாரண மனிதரா என்னால பார்க்கப்பட்ட இந்த பழனிசாமிக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒரு அமானுஷ சக்தி மறைஞ்சிருக்கு. வார்த்தைகளால விவரிக்க முடியாத திகைப்போடதான் நான் அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வாத நோய்க்கான சிகிச்சை முடிஞ்சது. இப்போ நான் சிகிச்சை எடுத்துக்கிட்ட ஆறுமுகத்துக்கிட்ட அந்த அனுபவத்தை பத்தி கேட்டேன். என்ன போலவே இவரும் ஆரம்பத்துல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்திருக்காரு. ஆனா இங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்ட பிறகு தன்னோட நீண்ட நாள் வலி ஒரே வாரத்துல சரியானதா சொல்றாரு. கை கால் வாதம் மாதிரி வலிச்சிச்சு, அதுக்காக வந்தேன். முதல் ட்ரிப் வந்து சரி பார்த்துட்டு போனேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ திருப்பி வந்து இந்த அமாவாசை இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்து. நீங்கள் எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? அந்த 2 குச்சி வச்சு மந்திரம் சொல்லுவாங்க, கொஞ்சம் வலி கம்மியாக இருந்துச்சு. அதனால் இப்போ திருப்பி வந்து இந்த இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்து. இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு, சரியாயிருச்சு. அடுத்ததா இங்க பழனிசாமி கிட்ட இருந்து தங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்பி மேலும் சிலர் இங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த முறை பழனிசாமி அவங்களுக்கு தீர்வுக்கு பயன்படுத்தின முறை முற்றிலும் மாறுபட்டதா இருந்தது. இப்போ அவருக்கு முன்னாடி ஒய்ஜா போர்டு வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளை நிறத்துல இருந்த அந்த போர்டுல வினோதமான அமைப்புல எண்களும் ஆங்கில எழுத்துக்களும் எழுதப்பட்டு இருந்தது. அந்த எழுத்துக்களை நீங்களே பாருங்க. இத வச்சுக்கிட்டு ஆவிகளோட பேசுறத நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியிலேயே கூட பார்த்திருக்கோம். சோ அடுத்து இவரு ஒய்ஜா போர்டு மூலமா திகிலான சில விஷயங்களை செய்து காட்ட போறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க வந்திருந்த ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளை எல்லாம் தெளிவா கேட்டு அவங்களோட முழு விபரத்தோட ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதிக்கிட்டாரு பழனிசாமி.
அப்படி அந்த நோட்டுல பிரச்சனைகளை எழுதினாதான் பதில் கிடைக்கும்னு இவர் விளக்கம் சொல்றாரு. அதனால அங்க இருந்தவங்க எல்லாருமே தங்களோட பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிரச்சனைகளை எழுதி முடிச்ச பழனிசாமி அங்க இருந்த ஒய்ஜா போர்டுக்கு பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி அந்த ஒய்ஜா போர்டுக்கு மீடியமா பயன்பட போற பையனை கூப்பிட்டு அவனுக்கும் மந்திரம் சொல்லி விபூதிய பூசினாரு. முதல் அனுபவமான அரளி கம்புகளை இணைச்சதை விட இந்த ஒய்ஜா போர்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறத இப்போவே என்னால உணர முடிஞ்சது. அந்த எதிர்பார்ப்போட நானும் அமைதியா உட்கார்ந்து நடக்கிறத வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன். ஒய்ஜா போர்டு மூலமா பழனிசாமி தீர்வுகளை சொல்றதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. அந்த போர்டுக்கு பயன்படுத்துற டம்ளரை எடுத்து தலைக்கு மேல வச்சு வணங்கினாரு. மந்திரம் சொல்லிட்டு அந்த டம்ளரை போர்டுல இருந்த சிறு வட்டத்துக்குள்ள வச்சாரு. முதல் கோரிக்கைய கேட்க பழனிசாமி தயாரானாரு. இவரு மருதாச்சலம், இங்க திருப்பூர்ல மெஷின் மெக்கானிக்கா இருக்காரு. தன்னோட மனைவிக்கு டீச்சர் ட்ரைனிங்ல இடம் கிடைக்குமா, அடுத்து சரியான அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்காரு. பழனிசாமி மருதாச்சலத்தை பத்தி சொல்லி காளி கிட்ட கோரிக்கைய வச்சாரு. இந்த மருதாச்சலம் மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, ஜானகிக்கு கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்காருமா. வாங்கம்மா, இறங்கி வாங்கம்மா. சரிம்மா. மருதாச்சலம் மனைவிக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கில எழுத்துக்களை காட்டினது. மருதாச்சலத்துக்கும் அவரோட மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைய சொல்லி பதில் கேட்டாரு பழனிசாமி. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வருதுங்களாமா, அதுக்கு என்ன காரணம்னு அவர் தெரிஞ்சுக்க பாக்குறாருங்கம்மா. இதுவே சரியா விளங்கலாமா, புரியுற மாதிரி வேணுமா பதிலு? எட்டுல கேது இருக்காருங்களாமா. சரி, சாதக அமைப்பு, அதனாலதான் இந்த குடும்ப பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்புறமா வீரசேகருக்கு உடம்பு வலி அதிகமா இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டு வந்திருக்காருமா. இது என் கேள்வி கிடையாது, அவரு கேள்வி. எது தட்டுறதா அவரை தான் நீங்க திட்டிக்கணும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கேன். இங்க ஒருத்தர் ஆவியால இயக்கப்படுற ஒய்ஜா போர்டு மூலமா தன்னை தேடி வரவங்களோட பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த வியப்பான காரியத்தை அவர் எப்படி செய்யறாரு, அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒய்ஜா போர்டு மூலமா ஆவிகளோட பேசுவாங்க. இப்படி உலகம் முழுக்க பலர் ஆய்வுகள் செய்யறதையெல்லாம் நான் நெட்ல பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒய்ஜா போர்டு மூலமா துல்லியமான பதில் கிடைக்கிறதையெல்லாம் நான் இங்க தான் பாக்குறேன். தொடர்ந்து பழனிசாமி ஒய்ஜா போர்டு மூலமா பதில் கண்டுபிடிக்கும் வேலைகளை தொடர்ந்தபடி இருந்தாரு. அம்மா, பரிகாரம் பதில் சொல்லிருக்கீங்க, என்ன பரிகாரம் பண்றதுன்னு சொன்னாதானமா தெரியும். நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இந்த சின்ன பையன் கண்களால பாக்கறதாலதான் இப்படி அவனால சரியா எழுத்துக்களை அடையாளம் காட்டி சொல்ல முடியுதோன்னு தோணுச்சு. அதனால அடுத்தவருக்கு பார்க்கும்போது நான் அந்த பையனோட கண்களை துணியால கட்டிட்டேன். இந்த முறை நிச்சயமா அந்த பையனால எந்த எழுத்தையும் பார்க்கவே முடியாது. அதனால அடுத்தவருக்கு எப்படி செய்தி சொல்லப்படுதுன்னு இந்த முறை அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சேன். அடுத்து புதுசா அப்பதான் வந்த ஒருத்தரோட பிரச்சனைக்கும் பதில கேட்டாரு. இவர் வீரசேகர், தஞ்சாவூரை சேர்ந்த இவரு திருப்பூர் வந்து 18 வருஷம் ஆகுது. இந்த திருப்பூர்லயே கட்டிங் மாஸ்டரா இருக்காரு. இவரோட வீடு இன்னும் கட்டி முடிக்காம இருக்கு.
அது நடக்குமானோ, தன்னோட பையன் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கானோ காளி கிட்ட கேட்டுட்டு போறதுக்காக வந்திருக்காரு. பழனிசாமி வீரசேகரையும் அவரோட பிரச்சனையையும் சொல்லி காளி கிட்ட சரியான பதில கொடுக்கும்படி சொன்னாரு. அம்மா காளிகாம்பா, ஒரு வீரசேகர்னு வந்திருக்காருமா. ஒரு குடும்பத்து சமாச்சாரத்தை பற்றி தான் கேட்டிருக்காரு. முன்னாடி வந்து வீடு கட்டியிருக்காரு. கட்டடத்தில் முன்பகுதியில் வந்து இடம் கொஞ்சம் இருக்குது, அதை விரிவுபடுத்த நினச்சிருக்காரு. அதை ஏற்கனவே 2-3 டைம் முயற்சி செய்து முடியலங்கிறாரு. பணம் காசு கையில் தங்கலை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டு வந்திருக்காருமா. அதுக்கு நீங்கள் தாம்மா பதிலும் சொல்லணும். நீங்களே வந்து இறங்கி பதிலும் சொல்லிடுங்கம்மா. ராஜு கையை கொண்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கிட்ட நான் உட்காந்து லைட்டாக போர்டு நான் உட்காந்துக்கோ. இன்னும் கொஞ்சம் போர்டு நான் உட்காந்து இன்னும் நல்லா கிட்டவா, இன்னும் நல்லா கிட்டவா, இன்னும் கிட்டவா. இந்த முறை கண்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்கிற சிறுவனோட விரல்கள் டம்ளரை சரியா நகர்த்திட்டு போய் பதில காட்டினது. எனக்கு இதுக்கு மேல பேச வார்த்தையே இல்ல. கண்கள் கட்டப்பட்ட நிலையில எழுத்துக்களை சாதாரணமான ஒருத்தரால சரியா அடையாளம் காட்ட முடியாது. எனக்குள்ள இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் காணாம போனது. எழுத்துக்கள் நகர்ந்து நகர்ந்து வீரசேகருக்கு பதில் பரிகாரம்னு வந்தது. சில தவறான கேள்விகளுக்கு காளி தன்னை திட்டிடும்னு எனக்கு சொல்லி இருந்தாரு பழனிசாமி. அப்படி ஒரு காமெடியான விஷயங்களும் இங்க நடந்தது. கடைசியா வீரசேகர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்ததுன்னு நீங்களே பாருங்க. அப்புறமா வீரசேகருக்கு வந்து உடம்பு வலி அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டு வந்திருக்காருமா. இது என் கேள்வி கிடையாது, அவர் கேள்வி. எது தட்டுறதா அவரை தான் நீங்கள் திட்டிக்கணும். மொட்டைன்னு பதில கண்டதும் என்னால சிரிப்ப அடக்கவே முடியல. என்ன மறந்து நானும் சிரிச்சிட்டேன். இப்படி தவறான கேள்விகளை கேட்டா காளி திட்டுறத வழக்கமா வச்சிருக்கிறதா சொல்றாரு பழனிசாமி. அங்க இருந்து புறப்பட்டேன். எப்படியோ எனக்கு கிடைச்ச ஒரு புது அனுபவம் அலாதியான மறக்க முடியாத விஷயமா அமைஞ்சிருக்கு. திரும்பவும் வேற ஒரு அமானுஷ்யமான விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். அடிப்பதில்லை, அசிங்கமாய் திட்டுவதில்லை, வாய் விட்டு சிரிக்க வைத்து நோய் தீர்க்கும் சித்தன். அறிஞரை கேட்கறான். அவன் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. இப்ப தண்டனை எங்களுக்கு எல்லாம் தெரியுமே. விபூதியை மருந்தாக கொடுத்து குழந்தையாக வாழும் விபூதி சித்தன். எல்லாருக்கும் விபூதி வர்றவங்களுக்குலாம் நிறைய வாயில போட்டுட்டே இருப்பீங்களா? இதனால பிரச்சனை சரியாயிடுமா சாமி? நல்ல பிரச்சனை ஆயிடுங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ, எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.